பாம்பே பஜார் வாடிக்கையாளர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் 2025 எந்த மாதிரியான பலன்கள் வைத்திருக்கு? இது வந்துருச்சு, அதான் வந்துருச்சு, அங்கே வந்துருச்சு, இங்கே வந்துருச்சுன்னு சொல்லி ஒரு 6 மாதமாக கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து மே மாதத்தில் வந்தாச்சுங்க 14ஆம் தேதி உங்களுடைய குரு பயிற்சி. குரு பயிற்சியினுடைய முக்கிய ஒரு பலன் என்னன்னாக்கா, உங்களுடைய மனமும் உடலும் புத்துணர்ச்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு. மனம் எப்பங்க புத்துணர்ச்சி அடையும்? உங்களுக்கு நீங்கள் நினைச்ச காரியம் நடக்கும்போது, உங்களுக்கு சாதகமான சம்பவங்கள் நடக்கும்போது இந்த மாதிரியான நிலையில் தானே உங்களுக்கு சந்தோஷம் வரும். இந்த தன்மைகள் தாங்க கடந்த ஒரு 10 மாதமாகவே நடக்கலை. 2024 ஆகஸ்ட் மாதத்தில் தொடங்கின தனுசு ராசிக்காரர்களுக்கு விரைய அமைப்புகளை தொடர்பு கொண்ட குரு இப்பொழுது ராசியை மே 15ஆம் தேதிக்கு பிறகு இந்த 2025ஆம் ஆண்டில் தொடர்பு கொள்வது அத்தனை விதமான இழப்புகளையும் ஈடு செய்யக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லிடலாங்க. கடந்த காலங்களில் இருந்து வந்த கணவன் மனைவி உறவுகள், நண்பர்களோடு இருந்து வந்த பிரச்சனைகள் அத்தனையும் சரி செய்யக்கூடிய அமைப்புன்றதை இந்த மாதத்திலேயே பார்க்கலாம். மே மாதம் 15ஆம் தேதி குரு பயிற்சி, மே மாதம் 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சி. இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு அற்புதமான சாதகமான நிலையில் 3ஆம் இடத்து ராகுவா வந்துடுறாரு. அப்போ உங்களுடைய முயற்சிகள் பலிக்க போகுது. தொழில் சார்ந்த அமைப்புகளில் மேன்மைகள் இருக்கும் போது உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி இவ்வளவு நாள் நீச்சமாக இருந்தார். இந்த நீச்ச நிலை முதல் மாதம் தொடங்கிய முதல் 4 நாட்கள் 5 நாட்கள்ல அப்படியே புதன் அதிலிருந்து வெளிப்பட்டு வர்றது தொழில் அமைப்புகள் சாதகமாக மாறக்கூடிய அமைப்பு, லாபம் வரக்கூடிய அமைப்பு, நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு, பணம் கையில் புரளக்கூடிய அமைப்பு, தாயார் வழியில் இருந்து வந்த ஆரோக்கிய அமைப்புகள் மேம்படக்கூடிய அமைப்புன்னு சொல்லி அத்தனையும் சரியாகக்கூடிய அமைப்பு. இந்த வருடத்தின் ஒரு மிகப்பெரிய நல்ல அமைப்பு என்னன்னா, 9ஆம் இடத்துல சூரியனை போலவே பிரதிபலிக்கக்கூடிய ராகு அமர்வது வருடம் முழுக்க பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரு அப்படின்ற கூடிய அமைப்புகள் அப்படியே பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புங்க. ஐயோ எல்லாம் அர்த்தாஷ்டம சனி வந்துருச்சுங்க, சனி 4லேருந்து 10 பார்க்குறாரு, அதை பார்க்குறாரு, இதை பார்க்குறாரு அப்படின்னா அஷ்டம சனி ஜென்ம சனியை தவிர்த்த வேற எந்த சனியும் பெரிய கெடுதலை பண்ண மாட்டாருங்க. அப்போ என்ன பண்ணுவார்? 4ஆம் இடத்துல உட்காந்து 4ஆம் இடத்தினுடைய அமைப்புகளை கெடுப்பார். என்ன பண்ணுவார்? வீடுக்காக கடன் வாங்க வைப்பார், வாகனத்துக்காக கடன் வாங்க வைப்பார், தாயாருடைய ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் கொடுப்பாரு, தொழிலுக்காக கடன் வாங்கி வச்சு தொழில் முன்னேற்றத்தை கொடுப்பாரு அப்படின்ற மாதிரியான வேலை தொழில் வருமானம் சார்ந்த அமைப்புகளில் இந்த சனி பகவான் அற்புதங்களை செய்வார். ஏன்னா 2ஆம் அதிபதி 10ஆம் இடத்தோட தொடர்பில் இருக்காரு. அதாவது தனாதிபதி ஜீவனஸ்தானத்தோட தொடர்பில் இருக்கும் பொழுது நீங்கள் நினைத்த அத்தனை விஷயம் உங்களுக்கு சாதகமாக பண்ணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. பணமே கையில் வரலன்னு நினச்சிக்கிட்டு இருந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கான காலகட்டம்ங்க. ஒரு தொழிலுக்கான ஒரு ஆரம்பம் பண்ண போகிறோம், ஒரு ப்ரொபோசல் பண்ண போகிறோம், ஒரு அதை பண்ண போகிறோம், இதை பண்ண போகிறோம் கூடிய அத்தனையும் மே 20ஆம் தேதிக்கு பிறகு வைங்க, உங்களுக்கு சாதகமாக இருக்கும். கணவன் மனைவி உறவுகள் மேம்படும். 8ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சமாக இருக்கிறது உங்களுடைய வார்த்தையில் சற்று கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய அமைப்புகள் இருக்கும். அப்போ ஆரோக்கிய தொல்லைகள் வந்து விலகிற மாதிரியான அமைப்புகள் இருந்தாலும் கூட அப்படி ஒரு சாதகமான நிலை நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மே 14ஆம் தேதியிலிருந்தே இல்லை. ராசி வலுப்பெறுகிறது, ராசிநாதன் வலுப்பெறுகிறார், மனம் வலுப்பெறுகிறது, தொழில் ஸ்தானம் வலுப்பெறுகிறது, தொழில் ஸ்தானாதிபதி வலுப்பெறுகிறாரு அப்படின்றதுனால சகல விஷயங்களையும் அப்படியே ஒரே நேரத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுத்தா எப்படி இருக்குமோ அப்படி தாங்க இந்த மே 15 20ஆம் தேதிக்கு பிறகு இருக்க போகுது. அதனால் நல்லவையை, இனியவையை, சந்தோஷத்தை எதிர்பார்த்து காத்துருங்க. காதலர்களுக்கு காதல் விஷயம் கைகூடக்கூடிய அமைப்பு, திருமணத்தில் வந்து முடியக்கூடிய அமைப்பு, வீடு வாங்குற அமைப்புகளில் நல்ல தன்மை இருக்கக்கூடிய அமைப்பு, வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் மெதுவாக படிப்படியாக விலகக்கூடிய அமைப்பு, தொழிலில் லாபமே இல்லாமல் இருந்தது முயற்சிகள் அதிகம் போடுறக்கூடிய அமைப்புகளில் லாபம் கண்ணில் கையில் கிடைக்கிற மாதிரியான விஷயங்கள் கிடைக்கிற அமைப்புன்னு சொல்லிட்டு முற்றிலும் சாதகமாக இருக்கக்கூடிய அற்புத மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த 2025 மே மாதம். மே மாதத்தில் 3ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதியும், மே மாதத்தில் 30ஆம் தேதியிலேருந்து ஜூன் 1ஆம் தேதி வரையில் உங்களுக்கு சந்திராஷ்டம நாள் அப்படின்றதுனால இந்த காலகட்டங்களில் ஒரு தொழிலுக்கான முன்னேற்றமோ, ஒரு தொழில் ஆரம்பமோ, ஒரு புதிய தொடக்கமோ எதிலும் செய்யாமல் இருக்கிறது. இந்த நாட்களில் சுபகாரியங்களை தவிர்த்து கொள்வது இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய இந்த நட்பலன்களை இன்னும் ரெட்டிப்பாகி உங்களுக்கு கையில் கொண்டுட்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மே 2025 நிச்சயமாக இருக்கும்.